மக்கள் தலைமுறையின் பத்திரிகையின் ஆசிரியர். அவரிடம் ஒரு சில கேள்விகள். 2026 தேர்தலில் 4 முனை போட்டியாக உள்ளது. இதில் யார் முதலமைச்சர் ஆவார்? கண்டிப்பாக 4 முனை போட்டி இருக்கலாம். இந்த வாட்டி எப்போதுமே 3 முனை போட்டிகள் தான் இருந்தது. இந்த வாட்டி விஜயோட வருகையினால 4 முனை போட்டியாக இருக்குது. இருந்தாலுமே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரில் தான் கண்டிப்பாக ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா இப்போ டிஎம்கேயில் நிறையா சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதே சலுகையிலும் ஏடிஎம்கேலையும் இருக்குது. ஆக மொத்தம் இவங்க 2 பேருக்கு தான் இருமுனை போட்டி தான் அதில் அர்த்தம். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் 4 முனை போட்டியாக இருந்தாலுமே இந்த இருமுனை போட்டியில் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் நிச்சயமாக முதல்வராக முடியும். சரி சார். விஜய், சீமான் இவங்க 2 பேரில் யாராவது முதலமைச்சர் ஆவாங்களா? இவங்க 2 பேரில் யாராவது ஆவாங்களான்னா சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வாக்கு சதவீதம் வரும். இந்த தடவை அவருக்கு வாக்கு சதவீதம் கூடுனா கூட நிச்சயமாக அவர் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, இன்னும் நான் 10-15 வருஷம் ஆனாலும் என் தம்பிகள் என்ன வருவாங்க, நான் தனியாக நின்று தான் ஜெயிச்சு முதல்வர் ஆவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் முதல்வர் ஆக முடியாது. விஜய் இப்போ இந்த முறை ஃபஸ்ட்டு முறை வந்தால் கூட ஏதோ எம்ஜிஆர்லாம் 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தார். அது மாதிரி விஜயகாந்த் ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தார். இவர் 2 வருஷத்தில் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால் நிச்சயமாக எல்கேஜிலேருந்து டைரெக்டாக காலேஜ் போக முடியாது. அதனால் அவர் உடனடியாக முதல்வர் ஆக முடியாது. ஓட்டு சதவீதம் 25-30 வாங்குவார்னு எதிர்பார்க்க முடியும். சரி சார். இப்போ காரைக்குடியில் யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? காரைக்குடி இவங்க 4 முனை போட்டியில் இவர் மாங்குடி அவர்கள் ஆல்ரெடி இருந்து இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிறதுனால அவர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. விஜயோட எழுச்சி அதிகமாக இருக்கிறதுனால ஒருவேளை டாக்டர் பிரபு வந்தால் வரலாம். இவங்க 2 பேருக்கான போட்டி தான் காரைக்குடியில் நிலவும்னு தோணுது. சரிங்க சார். நன்றி.